தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே உள்ள கோட்டைக்காடு கிராமத்தில் கனமழை காரணமாக 25க்கும் மேற்பட்ட வீடுகள் இடிந்து விழுந்து சேதமடைந்துள்ளன. கூடுதல் விவரங்களை களத்திலிருந்து செய்தியாளர் பாரிகார்த்திக் வழங்க கேட்கலாம். வணக்கம். நாம் தற்போது ஏரல் பகுதிக்கு உட்பட்ட கோட்டைக்காடு கிராமத்தில் வந்து கொண்டிருக்கிறோம். இங்கே ஏரலிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த ஊருக்கு சாலை வசதி கூட இல்லை. முழுமையாக இந்த சாலையானது துண்டிக்கப்பட்டிருக்க சூழல்தான் தற்போது வந்து கொண்டிருக்கிறோம். இந்த கோட்டைக்காட்டை சுற்றி கிட்டத்தட்ட 25 வீடுகள் இடிந்திருக்கிறது. மிகவும் கஷ்டப்படுறவர்கள் வீடுகள் தான் இங்கே அதிகமாக இருக்கிறது. இந்நிலையில் பல்வேறு வீடுகள் இங்கே இடிந்திருக்கிறது. அம்மா, அந்த வீடு உங்களோடதாம்மா? இது எங்க சித்தியோட வீடு. இது நாங்க இடிச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம் பாருங்க. எங்களுக்கு ஒருத்தரும் உதவி செய்யல, அரசியல்வாதிகள் யாரும் இல்லை. எங்க ஊர் இளைஞர்கள் தான் வந்தாங்க. வாழ்வாதாரமே கிடையாது, டெய்லி பிழைக்கிறவங்க. சாப்பாடு இப்ப என்ன செய்வோம், நாங்க சாப்பாடு எங்களுக்கு கிடையாது. யாரும் எங்க ஊர்ல உள்ளவங்க தண்ணி கிடையாது, பிள்ளைங்களுக்கு பால் கிடையாது, ஒன்னும் கிடையாது. கஷ்டப்பட்டு தான் வெளியே இருந்து தான் எங்களுக்கு வந்தது. யாருமே அரசியல்வாதிகள் கொண்டு வரல. எங்க உள்ள இளைஞர்கள் வெளியூர்ல இருந்து எங்க இளைஞர்கள் கொண்டு வந்தாங்க. டொனேஷன் எல்லாரும் சேர்ந்து செஞ்சாங்க. ஒரு அரசியல்வாதி இன்னும் வந்து எங்களை யாரும் பார்க்கல. இன்னும் என்ன நடந்து பார்க்கல. ஒரு வீடு இல்ல, நிறைய வீடு இடிஞ்சிருச்சு. என்ன இருக்க இடமே இல்லாம இருக்காங்க. இருக்க ஊர்ல ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே போயிடுச்சு. என்ன செய்யனே தெரியல எங்களுக்கு. ஒன்னும் இல்லாம தான் இருக்கோம். கரண்ட் கிடையாது, கரண்ட் இல்லாம தண்ணி இல்லாம நாங்க தண்ணி எப்படி போவோம், ஒண்ணுமே எங்களுக்கு இல்லாம நாங்க பாருங்க, எங்க வீட்டெல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. நீங்களாவது வந்திருக்கீங்க, ஒருத்தர் கூட இன்னும் வந்து பாக்கல. எங்களுக்கு ஒரு பொருள் தரவே இல்லை. இன்னுமே எங்களுக்கு ஒரு பொருள் தரல. எந்த அரசியல்வாதிகளோ யாரும் அரசியல்வாதி எவரும் பார்க்க வரல. எங்க ஊர் இளைஞர்கள் பையங்க தான் வெளியே நின்று டொனேஷன் லட்சக்கணக்கில் வாங்கி இங்க கொண்டு வந்து சேர்த்தாங்க. அதை கூட புடுங்கறதுக்கு தான் ஆள் இருக்க வெளியே எங்க கொண்டு வர்றதுக்கு ஆள் இல்ல. சும்மா பட்னியா நைட்டு என்ன தூக்கம் இல்லாம அவ்வளவு நேரம் அழுது அவ்வளவு இடிச்சு கொடுது. பச்சை பிள்ளைல வச்சு நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா. பிள்ளைகள் பால் இல்லாம தண்ணி இல்லாம இருட்டுக்குள்ள மழை பெய்யுது, இருட்டுக்குள்ள கொடையை பிடிச்சி கிடந்து அவ்வளவு ஆள் கிடந்து அழுகுது. என்ன ஒரு அது அரசியலாளர் எங்களுக்கு பார்க்க வரல, ஒரு அதிகாரி வரல, ஒரு பிரசிடண்டே வந்து பார்க்க வரல. நாங்க எப்படி கடந்து எங்க வாலி பையனை வந்து எங்களுக்கு சாப்பாடு தரல. நாங்க பட்னியாதான் கடந்து செத்துருப்போம். நாங்க உண்மையில செத்துருப்போம். 4 வீட்டுல தான் மாடி இருக்கு, வேற வீட்டு மாடி கிடையாது. இந்த ஆட்களை எங்களை பாதுகாக்க நாங்க அவ்வளவு பேருமே தண்ணியில போயிருப்போம். தெரியுமா, எங்களை நீங்க பாத்துருக்கீங்க. இந்த கிராமத்தில் ஒரு 4-5 மாடி வீடுகள் தான் இருக்கின்றன. அந்த வீடுகளில் தான் மாடிகள் குடியிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த பகுதியை முழுமையாக வெள்ளக்காடாக காட்சியளித்து அனைத்து வீடுகளும் இடியப்பட்டிருக்கிறது. இதுவரை வந்து யாரும் பார்க்கவில்லை என்று தொடர்ச்சியாக இந்த கிராம மக்கள் புகார் தெரிவித்து வருகிறார்கள். எங்க வீடுதான். ஆமா, எங்க அன்னைக்கு மழையில இடிஞ்சிட்டு எதுவுமே நாங்க எடுக்கல. எல்லாமே எங்களுக்கு ஆதார் கார்டு சர்டிபிகேட் எல்லாமே போயிட்டு செலவு பண்ணி பையன் சீட்டு போட்டு வச்சான் வீட்டுக்கு. நாங்க பக்கத்து வீட்டுல மகா வாடகைக்கு இருக்கோம், அங்க தங்கி இருக்கோம். எங்களுக்கு எங்க ஊர் பையன்க சாப்பாடு சரில நாங்க அப்படியே செத்து தண்ணியில மேந்திருப்போம். ஐயா, அந்த இதுங்க நடக்குங்க, இப்படியா பண்ணுவாங்க. கோட்டைக்காட்டில் இருக்கக்கூடிய 25 கடைக்கு மேலாக வீடுகள் அனைத்துமே இடிந்து நொறுங்கி இருக்கிறது. தற்போது வரை யாரும் வந்து பார்க்கவில்லை. குடிக்க தண்ணீர் கூட இல்லை. கடந்த 6 நாட்களாக உணவு கூட இல்லாமல் இந்த கிராம பகுதி மக்கள் மிக சிரமப்படுகிறார்கள். குறிப்பாக இந்த பகுதிக்கு வரக்கூடிய சாலைகள் அனைத்தும் தற்போது துண்டித்திருக்கிறது. இதனால் யாருமே உள்ள ஒரே முடியாத சூழல்தான். நாம் வந்து இந்த பொதுமக்களை சந்தித்திருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.